ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு வீடியோ. அதாவது நானே குரூப் 4ல் ரொம்ப அப்செட் ஆகிட்டு தான் திருப்பி நான் எந்த ஒரு வீடியோவுமே போடலை. ஸோ இப்போ என்னென்னா, நிறைய பேர் பெட்டிஷன் கொண்டுட்டு போய் எழுதி கொடுத்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின விளக்கம் தான் அந்த வீடியோ. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதாவது நடந்து முடிந்த குரூப் 4 தேர்வு, அது ரொம்பவே சிக்கலான, ரொம்பவே குளறுபடி பண்ண ஒரு எக்ஸாமு. இதுவரை அப்படி குரூப் 4 எக்ஸாம் எதுவுமே பார்த்ததே இல்லை. நம்மளும் எல்லா ப்ரீவியஸ் கொஸ்டினையும் பார்த்துட்டு தான் போயிருந்தோம். அதாவது படிச்சுட்டு போன எல்லாருக்குமே இந்த தேர்வு கஷ்டம். அந்தளவு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அது நம்மளுக்கு வருத்தம் தான். பட்டு அது நம்ம ரீ எக்ஸாம் கேட்குறோம் அப்படின்னும்போது அது ரொம்ப பெரிய ப்ராசஸ் அவங்க சைடில். அதாவது ஹால் டிக்கெட் கொடுத்து திருப்பி எக்ஸாம் ஹோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒவ்வொரு எக்ஸாம் ஹால் அலைன் பண்ணி ரொம்பவே பெரிய ப்ராசஸ். ஸோ அதை அவங்க கண்டுக்கிற மாட்டாங்க அப்படின்றது தான் உண்மை. ரீ எக்ஸாமுக்கு வாய்ப்பு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பட் இனிமேல் அப்படி நடக்கக்கூடாது, நடத்திடக்கூடாது அப்படின்றதுக்காக வேணால் நம்ம இந்த மாதிரி போராட்டங்கள், பெட்டிஷன்லாம் வேணால் நம்ம தரலாம். பட் இன்றைக்கி அதை செய்கிறதா சொல்லியிருக்காங்க. எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற கலெக்டர்ஸ்கிட்டையுமே போய் கொடுப்போம் பெட்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குரூப் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அது என்ன நடக்குது அப்படின்றது தெரியல. பட் என்னை பொறுத்தவரை ரீ எக்ஸாமுக்கு வாய்ப்பு இல்லை. இனிமேல் வேணால் அப்படி பண்ணாமல் வேணால் அவங்க இருப்பாங்க. இந்த குரூப் 4 எக்ஸாமை நம்பி நிறைய பேர் இருந்தோம். பட் நம்மளோட பேட் லக்கான்னு தெரியல. குரூப் 2Aக்கு போட்டிருக்காங்க. ஸோ இன்றைக்கி தான் லாஸ்ட்டு டேட்டு. அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணுங்கள். ஒருவேளை அதை ஈஸியாக கூட கேட்கலாம். நம்ம ஏற்கனவே எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணது தான். ஸோ அதை விட வேணாம். அதை வேணால் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இல்லை டிஎன்பிஎஸ்சி பக்கமே சுத்தமாக நம்பிக்கை இல்லை அப்படின்றவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுலேயும் இப்போ நிறைய ஜாப்ஸ் நோட்டிஃபிகேஷன் வருது. நடந்த எக்ஸாமை நினச்சி ஃபீல் பண்ணாமல் நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவோம். நிறைய அகாடமிஸ் இதில் இன்க்ளூட் ஆகி பண்ணுறாங்க. ஸோ அதில் நம்ம வின் பண்ணிட்டா எனக்கும் சந்தோஷம்தான். ரீ எக்ஸாம் வச்சுட்டா இன்னுமே ஹாப்பி தான். ஆனால் ரீ எக்ஸாம் வைக்கும்போதும் சில பேர் அவங்க எப்படி அவங்க சைடில் யோசிப்பாங்க அப்படின்னா, ஒருவேளை இந்த எக்ஸாமில் கிளியர் பண்ண படிச்சுட்டு போன எல்லாருமே தப்பாக தான் எழுதணும். ஆனால் படிக்காமல் போன எல்லாமே எப்படி யோசிப்பாங்கன்னா, நான் நல்லா தானே எழுதுனேன்னு சொல்லி 4 பேர் கிளம்புனா போச்சு. அப்போ அதுக்கும் அவங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து தான் ஆகணும். ஸோ இது கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான். பட் இன்னும் கொஞ்சமே சிக்கலாக வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், இது ரீ எக்ஸாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி. பார்ப்போம் என்ன ஆகுதுன்ட்டு. பி ஸ்ட்ராங் ஃபார் ஆல். இதையே யோசிக்காமல் நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.